இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பவும் கொடுக்கற மாதிரி இந்த வாய்ப்பை என்னோட டான்ஸ் ஸ்கூலுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். நாட்டியாஞ்சலிங்கிற இந்த நிகழ்ச்சிய கோயில் நிர்வாகம் நடத்துது. அதுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நிர்வாகம் தானே முடிவு செய்யணும். கட்டுப்பாட்டை நீங்க எங்களுக்கு போடக்கூடாதுமா. இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கறது அது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க ஆடணுமா வேண்டாமாங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும். நீங்க மட்டும்தான் நல்லா ஆடுவீங்கன்னு அதை இப்ப எப்படி முடிவு செய்ய முடியும்? அவங்களும் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் தானே தெரியும். ஒருவேளை உங்களை விட நல்லா அவங்க ஆடுனாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம மேல உயர்வா மதிப்பு வச்சிருக்கிறது நல்லதுதான். ஆனா அதுக்காக மத்தவங்களை குறைச்சு மதிப்பிடுறது எப்படி சரியா இருக்கும்? சரி, மாயா நாட்டிய பள்ளி கூட சேர்ந்து ஆடுறது தானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. 2 நாட்டிய பள்ளியும் ஒரு போட்டி வச்சுக்கலாம். போட்டியா? மாயா கூடயா? ஏன் கூட போட்டி போட்டு அவங்களால ஜெயிக்க முடியுமா? அவங்க நம்பிக்கையை விடுங்க. மாயாவை ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நீங்க போட்டியில வந்து கலந்துக்கங்க. எனக்கு இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஆனா நீங்க போட்டின்னு சொல்லிட்டீங்க. இப்ப நான் வேண்டான்னு சொன்னா ஏதோ பயந்து போய் ஒதுங்கிக்கிட்ட மாதிரி இருக்கும். இதுல நான் கலந்துக்கிறேன். என்ன மாயா, நீ என்ன சொல்ற? நானும் கலந்துக்கிறேன் பெரியப்பா. நானும் என் நடராஜா நாட்டியால பசங்களும் கலந்துக்கிறோம். என்ன மாமா? உங்களை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பத்தியா? என்ன விஷயம்? நீ கிளம்புறப்போ அப்போ உங்ககிட்ட பிரியாணி கேட்டான்ல? ஆமா. மச்சான் மாலை போட்டிருக்காரு, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்ல? ஆமா மாமா. ஆமா ஆமான்னு சொல்லிட்டு வெளியில போய் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் உங்க பிள்ளைக்காக ஆர்டர் பண்ணி வீட்டுல கொடுக்க சொல்லியிருக்கீங்க. இப்பதான் மச்சான் கடை பையன் வந்து கொடுத்துட்டு போயிருக்கான். பாருங்க, அப்பு எப்படா சாப்பிடலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். மாமா என்ன சொல்றீங்க? அண்ணன் மாலை போட்டிருக்காருன்னு தெரிஞ்சும் நான் எப்படி மாமா பிரியாணி வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவேன்? என்னங்க, வந்த பையன் நீங்க தான் ஆர்டர் பண்ணீங்கன்னு சொல்லி பில்ல கொடுத்துட்டு போறான். இதோ பாருங்க, இதுல கூட சிவான்னு உங்க பேர் தான் இருக்கு. நான் தான் ஆர்டர் பண்ணலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எப்படி என் பேரை சொல்லி கொடுத்துட்டு போவாங்க? அது வேற யாராவது சிவான்னு இருப்பாங்க, வீடு மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஐயோ இல்லங்க, நான் அதையும் தெளிவா அந்த பையன் கிட்ட கேட்டேன். அவன் ரகுராமையாவுடைய தம்பி தான்னு உங்க பேரை சொல்லி தான் கொடுத்துட்டு போறான். இங்க பாருங்க, நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நான் ஆர்டர் பண்ணல. சும்மா என்னோட பேரை இதுல இழுத்து விடாதீங்க. என்னப்பா உளர்ற? வந்தவன் உன் பேரை சொல்லிதான்ப்பா கொடுத்துட்டு போயிருக்கான். நீ என்னன்னா உனக்கு தெரியாதுன்னு சொல்ற? ஏன் சிவா, ஏதோ உன் பையன் ஆசைப்பட்டான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அம்மா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாம்மா? நான் எப்படிமா இந்த நேரத்துல வாங்கி கொடுப்பேன்? அத்த, சிவா ஏதோ மறந்து போய் வாங்கி கொடுத்திருப்பாரு. எதுக்கு பாவம் இப்ப கேட்டு சங்கடப்படுத்துறீங்க? சாப்பிட வேண்டான்னு நான் அப்போ கிட்ட சொன்னா அவன் கேட்டுப்பான்ல, விட்டுருவோம். அண்ணி, சத்தியமா சொல்றேன் அண்ணி, நான் ஆர்டர் பண்ணல அண்ணி. என் தம்பியை பத்தி தப்பா சொல்லிட்டா நான் நம்பிடுவேன் பாரு. இல்ல என் தம்பிதான் எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணுவானா? அவனுக்கு நான் தான் உசுறு. எனக்கு என் தம்பி மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அவன் என்ன மீறி எந்த தப்பும் செய்ய மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. இந்த நம்பிக்கையை உடைக்க யாராலையும் முடியாது. பார்வதி, நீ அவன் பொண்டாட்டி தானே?
நீ இத்தனை வருஷமா அவன் கூட குடும்பம் நடத்திருக்க. உனக்கு உன் புருஷனை தெரியாதா? சிவா உன் கூட சண்டை போடுறானா அதுக்கு காரணம் இருக்கு. அவனை புரிஞ்சுக்காத ஒரு பொண்டாட்டி இருந்தா வீட்டுக்குள்ள சண்டையும் சச்சரவும் வரத்தானே செய்யும். சிவா, அண்ணே. அம்மா அண்ணியெல்லாம் இப்படி கேட்குறாங்கன்னு நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஏதோ தெரியாம கேட்டுட்டாங்க, விட்டுருங்கண்ணே. அது எப்படி தெரியாம கேட்பாங்க? அதுவும் ஒன்ன போய். இந்த வீட்ல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துகிட்டாதான் இந்த குடும்பத்தை கலைக்க யாராலையும் சதி பண்ண முடியாது. இன்னொரு தடவை என் தம்பிய சந்தேகப்பட்டு இப்படி ஒரு கேள்விய யாரும் கேட்கக்கூடாது. பாருங்க அவ முகம் எப்படி வாடி போச்சு. அண்ணே, நீங்க என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதே எனக்கு போதும்ண்ணே. இவங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கலைனாலும் அது எனக்கு பெருசா தெரியலண்ணே. டேய் அப்பு, ம் வீட்ல மாலை போட்டிருக்காங்கல்ல, அதனால இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுடா. சரி மாமா, இதை எடுத்துட்டு போய் நம்ம தெருமுனையில ஒரு வயசானவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கொடுத்துறேன். நல்ல புள்ள, கொடுத்துட்டு வா. தம்பி மேல அவரு அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. அதே மாதிரி இவரும் அண்ணன் மேல மரியாதை வச்சிருக்காரு. இவங்கள பிரிக்க முடியும்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்ல. என்ன செய்யறது, எல்லாம் என் தலையெழுத்து. காலம் புற இந்த வீட்டுக்கு அடிமையாவே இருக்கணும் போல. முட்டாள்தனமா பேசாத. முதலடி எடுத்து வச்சதுமே உச்சத்துக்கு போயிட முடியுமா? அதுக்கு நிறைய படிகளை தாண்டணும். அடி மேல அடி வச்சா அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்கல்ல. நீ முதல்ல அந்த கல்ல குளத்துல போட்டிருக்க. அது ஒரு சின்ன சலசலப்ப உண்டு பண்ணிருக்கும். இப்படி தொடர்ச்சியா போட போட அது பெரிய அலையா உருவெடுக்கும். அதுக்கப்புறம் ஈஸியா அந்த குடும்பத்தை உடைச்சிட முடியும். உன் புருஷனையும் பிரிச்சுட்டு சொத்தையும் பிரிச்சு வாங்கிக்கிட்டு தனியா வந்துடலாம். உன்னால அதை செய்ய முடியும். அப்படியா சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா நடக்கும். ஆனா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். ஆனா அத நான் சொல்றபடி நீ அப்படியே கேட்கணும். சரி, நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கே நம்பிக்கை வருது. அப்பப்போ அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லு. அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு நான் ஐடியா கொடுக்கறேன். அதை வச்சு நீ காய நகர்த்த.